இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேயே ஆஸ்கார் அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது 2024க்கான ஆஸ்கார் அவார்ட்ஸ் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்துட்டு எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த மாதிரியான விருதுகள் அப்படின்றது வந்துட்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்காரில் மட்டும் இல்லாமல் பல விருதுகள் அப்படின்றத பார்த்தோம்னா ஓப்பன்ஹைமர் வாரி குவிச்சிருந்தாங்க. ஆஸ்கார் அவார்ட்ஸ்லையுமே பார்த்தோம்னா ஓப்பன்ஹைமர் இருக்கு இல்லையா, அது மேலே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ வச்ச எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே ஓப்பன்ஹைமர் பார்த்தோம்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்று தான், பட் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்றா நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதா இப்போ ரொம்ப பெரிய சலசலப்பு பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான அவார்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண வந்த ஜான் சீனா பார்த்தோம் அப்படின்னா அம்மனமா ஸ்டேஜ் மேலே வந்தது ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னது ஜான் சீனாவா, யாருப்பா இந்த WWE சண்டை போடுவார் அவரே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவரே தான். ஸோ சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசு மட்டும் கிடையாது, இப்பயுமே என்னுடைய ஃபேவரட் ஃபைட்டர் அவர் தான் அப்படின்னே சொல்லலாம். பட் ஜான் சீனா இப்படி பண்ண விஷயம் அப்படின்றது ரொம்ப பெரிய பரபரப்பு ப்ளஸ் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் இயரே பார்த்தோம் அப்படின்னா இதே ஆஸ்கார் மேடையில் வச்சு வில் ஸ்மித் இருக்கார் இல்லையா, தன்னுடைய ஒய்ஃபை வந்துட்டு ஆங்கர் கிண்டல் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால அவர் கன்னத்தோட சேர்த்து ஒரு அறை அப்படின்றத அரைஞ்சிருந்தாரு. அதுவும் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நான் ஆஸ்கரை வந்துட்டு தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் வந்துட்டு சொல்லிட்டுலாம் இருந்தார். பெரிய பரபரப்புக்கு அப்புறமா சமாதானம் அப்படின்றதெல்லாம் படுத்தப்பட்டாங்க. ஸோ போன வருஷம் ஆஸ்கரில் நடந்த விஷயம் அப்படின்றது இன்னும் ஓயாமல் போய்கிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான் சீனா சட்ட ஃபேண்ட் ஒன்றும் இல்லாமல் சகட்டு மெனிக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எதனால ஜான் சீனா இப்படி பண்ணாரு. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது காமெடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட திரை உலகத்தில் இருக்கக்கூடிய உயரிய அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு உயரிய விழா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க முன்னாடி ஜான் சீனா இப்படி தான் வந்து நிற்பாரா, அவருக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லியும் பலர் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு ஜான் சீனாக்கு, ஜான் சீனா ஏன் இப்படி அம்மனமாக வந்தார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஸ்கர் அவார்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா முதல் அவார்டு அப்படின்றது ஓப்பன்ஹைமருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஓப்பன்ஹைமரை பொறுத்த வரைக்குமே 13 பிரிவுகளில் நாமினேட் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி 13 பிரிவுகளில் நாமினேட் அப்படின்றது பண்ணப்பட்டிருந்தாலும் கூட சிறந்த படம், சிறந்த டைரக்டர், சிறந்த ஆக்டர், துணை நடிகர், அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர், அதையும் தாண்டி எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிறிஸ்டோபர் நோலனை பொறுத்த வரைக்குமே வேர்ல்டு வைடில் ஃபேமஸான ஒரு டைரக்டராக இருந்து எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் அப்படின்றத வச்சிருந்தாலும் கூட அவருடைய முதல் ஆஸ்கார் அப்படின்றத வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிலியன் மர்பி இருக்கார் இல்லையா, ஓப்பன்ஹைமருடைய ஹீரோ, அவருக்கும் ஆஸ்கர் அப்படின்றது கிடைச்சிருக்கு. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா த புவர் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படமும் குறிப்பிடத்தக்கக்கூடிய அவார்ட்ஸ் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகையாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆடை வடிவமைப்பு இந்த திரைப்படங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ புவர் திங்ஸ் அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பிடக்கூடிய ஒரு படமா இந்த ஆஸ்கர் விழாவில் மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்துல சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான அவார்ட் அப்படின்றத கொடுக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஜான் சீனா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆங்கர் என்ன கேட்கிறாருன்னா, நிர்வாணமா, அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம ஒருத்தர் ஆஸ்கர் மேடம்ல வருவாரு அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஜான் சீனாவுடைய என்ட்ரி அப்படின்றது இருக்கு. சட்டை, பேண்ட், பனியன், ஜட்டி ஒண்ணுமே போடல. அந்த கார்டு இருக்கும் இல்லையா, கியூ கார்டு இருக்கும் இல்லையா, யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிரைவேட் பார்ட், அதாவது அந்தரங்கத்தை மட்டும் முன்னாடி மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமை அப்படியே கெத்தா வராரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது ஆங்கருக்குள்ளேயும் ஜான் சீனாக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கு. நீங்க இப்படிதான் போய் WWE சண்டைலாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஜான் சீனா பதில் சொல்றாரு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு ஃபன்னியான இன்சிடென்ட்டா எடுத்துட்டு சிரிக்கிறாங்க. பட் பலர் பார்த்தோம் அப்படின்னா முகம் சுடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆஸ்கரை வந்துட்டு நீங்க ப்ரொமோட் பண்றது இருக்கு இல்லையா, ஆஸ்கர் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவா இப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை இவ்வளோ கேவலமாக தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்களா. ஒருத்தரை சிரிக்க வைக்கணும், இல்லை ஒருத்தரை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய மேடையில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணி தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடின்றதை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, ஆஸ்கரில் பங்கேற்றுக்கிட்டவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கருத்து அப்படின்றத சராமாரியா ஜான் சீனா மேலே திணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜான் சீனாவோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நமக்கும் ஆஸ்காருக்கும் என்ன தலை சம்மந்தம்? நீ எதுக்கு அங்கே போன? அங்கே போனது கூட பிரச்சனை இல்லை, ட்ரெஸ் இல்லாமல் எதுக்கு போன? இது யார் கொடுத்த ஐடியா? என்ன கண்டென்ட் இது? எதனால் இப்படி பண்ணீங்க? சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கு அவார்ட் கொடுக்கறதுக்கு ஆடையே இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்ன அறிவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டோம். பல நெட்டிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஜான்சினாவை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா அந்த ஆள் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டான், அதுக்காக போயிட்டு அவரை ஏன்டா இப்படி வச்சு செய்றீங்க, என்னுடைய சைல்டுஹுட் ஹீரோடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாமல் ஜான்சினாவில் இருக்கக்கூடிய பாசத்தினால பார்த்தோம்னா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாருப்பா, இல்லைனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு உன்னதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் முட்டு கொடுத்தாலும் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய மேடையில் இந்த விஷயம் இந்த ஜான்சினா பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா எவ்வளோ பணம் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை இது வந்துட்டு ஒரு ஃபன் ஃபேக்டரான விஷயம், இல்லைனா இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணுமா, அதுவும் அவர் இருக்கக்கூடிய ஃபேமுக்காக இருந்தாலும் சரி, அவர் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்தஸ்துக்காக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா கூட இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றத பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜான்சினா பண்ண விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்கார் மாதிரியான ஒரு உயரிய மேடையில் இப்படி அம்மனமாக வர்றது அப்படின்றது சரியா தப்பா அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படியே நம்ம அவார்ட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஓப்பன்ஹைமர் இருக்கு இல்லையா, சிறந்த படத்துக்கான அவார்ட் அப்படின்றத ஓப்பன்ஹைமர் வாங்கியிருக்கு. டைரக்டருக்கான அவார்ட் அப்படின்றத நம்ம தலைவன் கிறிஸ்டோபர் நோலன் வாங்கியிருக்காரு. அடுத்து சிறந்த ஆக்டர் அப்படின்ற அவார்டை பார்த்தோம் அப்படின்னா சிலியன் மர்பி வாங்கியிருக்காரு. சிறந்த துணை நடிகருக்கான அவார்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அயன்மேன் இருக்கார் இல்லையா, ராபர்ட் டவுனி, அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒளிப்பதிவாளருக்கான அவார்ட் அப்படின்றத ஹாய்வான் ஹோய் மெய்டா அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. எடிட்டிங்கான அவார்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் எடிட்டர் வாங்கியிருக்காங்க. ஜெனிஃபர் லேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் எடிட்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்ட் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓப்பன்ஹைமரை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சில குறிப்பிட்ட கேட்டகரிஸில் இன்னும் நல்ல நல்ல படங்களுமே பார்த்தோம்னா அவார்ட் அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஷுவல் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு படத்துக்கு, அதுவும் ஹாலிவுட் லெவலில் இருக்கக்கூடிய படத்துக்கு, இல்லை எந்த ஒரு படத்துக்காக இருந்தாலுமே விஷுவல் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வருஷத்துக்கான சிறந்த விஷுவல் எஃபெக்ட் படமாக காட்ஸிலா -1 அப்படின்ற படம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அனிமேஷன், ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நருட்டோக்கு அப்புறமா அனிமேஷன் பார்க்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. முன்னாடி ஒரு டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனிமேஷன் அப்படின்ற விஷயம் ஃபாரினர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நருட்டோ, ஒன் பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான வைரல் அப்படின்றது ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அனிமி பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான சிறந்த அனிமிக்கான அவார்ட் அப்படின்றத 2024 ஆஸ்காரில் த பாய் அண்ட் த ஹீரோ அப்படின்ற படம் தான் வின் பண்ணியிருக்கு. ஆவணப்படம், ஸோ போன டைம் பார்த்தோம் அப்படின்னா த எலிஃபென்ட் விஸ்பரஸ் வின் பண்ணிருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 20 Days in Metropolis அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான் வின் பண்ணியிருக்கு. சிறந்த நடிகைக்காக பார்த்தோம் அப்படின்னா பூர் திங்ஸில் நடித்த எம்மா ஸ்டோன் தான் சிறந்த நடிகைக்கான அவார்ட் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிடத்தக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ஓப்பன்ஹைமர் இருக்கு இல்லையா, ஓப்பன்ஹைமர், பார்பி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் போன டைம் வேர்ல்டு வைடில் காம்படிஷன் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ நம்ம வசூல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பார்பி தான் வின் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்டிகல்ஸ்லாம் வெளியே வந்துச்சு. ஏன்னா பார்பிக்கு வந்துட்டு கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி எக்கச்சக்கமான வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் விமர்சன ரீதியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன்ஹைமர் இருக்கு இல்லையா, அடிக்க முடியாத இடம் அப்படின்றத போன டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ளஸ் விமர்சன ரீதியாகவும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அணுகுண்டை கண்டுபிடிச்சு அதனால ஏற்பட்ட விளைவுகள் கண்டுபிடிக்கிறதான் கதை அப்படின்னு இருந்தாலும் கூட அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தோம் அப்படின்னா பக்காவா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அவார்ட் கிடைச்சதோட மட்டும் இல்லாமல் அவார்டுகளுடைய தலைவன், அவார்டுகளுடைய உச்சம்னு சொல்லக்கூடிய ஆஸ்கார்லையும் பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 7 அவார்டு அடிச்சு தூக்கி இருக்கிறது அப்படின்றது எல்லாருமே பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் ஆஸ்கார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சப்போ, ஆனால் இந்த படத்துக்கு ஏன் ஆஸ்கார் தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.